வணக்கம், நான் உங்கள் இளங்கோ. இப்போ நம்ம ரொம்ப ஹாயாக மூக்கூர் ஆர்ப்பாரில் உட்காந்துட்டோம். ஆமாம், ஹாயாக உட்காந்துருக்கோம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எந்த தொழிலும் கடலுக்கு போகலை. காற்று 10-15 நாள் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது விசைப்படகு அதுவும் ஸ்ட்ரைக்கில் கிடக்கு. வள்ளங்களும் காற்று உரத்தில் போகாமல் கிடக்குது. இன்னும் விசைப்படகு போகிறது வர்ற ஞாயிற்றுக்கெல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னும் 2 நாள் இடையில கிடக்குது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. டீசல் விலை போன வருஷம் 87 ரூபா இருந்துச்சு. இப்போ 101 ரூபா சில்லற. மீனவர்கள் வாழ்க்கை என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் ஒன்றும் சரியாக புரியலை. கடலுக்கு போகிறதுக்கு தான் தெரியும். சரி, இந்த டீசல் விலை ஏற்றத்துக்குன்னு மீன் விலை ஏறுமா? அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆமாம் நண்பர்களே, மீனவர்களுடைய வாழ்க்கை பெரிய பெரிய கேள்விக்குறியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு குரூப்பு அரசியல் மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு பணக்காரனாக போய்கிட்டு இருக்காங்க. ஒரு குரூப்பு அந்த குரூப்புக்காக ஓட்டு போட்டு தன்னைத்தானே தேய்ச்சி பல பேர்கிட்ட ஏச்சுகளை வாங்கி ஒரு குரூப்பு ஒன்றும்லாம் போய்கிட்டு இருக்குது. ஆமாம் நண்பர்களே, இதை என்ன பேச வர்றோம்னா, அரசியல்வாதிகள் வந்துக்கிட்டு பல மில்லியன் கோடிகளை பதுக்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஒரு வழி இல்லாமல் கிடக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னே எலெக்ஷனுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, ஒரே அதை செய்ய போகிறாங்க, இதை செய்ய போகிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள் பூரா ரீல்ஸும் ஒரே இதுமாக பண்ணி ஓட்டுகளை மாற்றி போட்டு வேறு அரசை தேர்வு பண்ணிட்டாங்க. அந்த அரசு என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சிங்கப்படம், அந்த படம், இந்த படம் சொல்கிறாங்க. அது நாங்கள் மீடியாவில் தான் பார்க்குறோம். ஆனால் முன்னே இருந்த ஆட்சியோடு இப்போ சட்ட ஒழுங்குகள் மற்ற போக்குவரத்துகள்லாம் நிறையா தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் பார்க்குறோம். ஆமாம், யார் மக்களுக்கு ஆதரவு இல்லாத மாதிரி தான் தெரியுது. எந்த அரசு வந்தாலும் விலைவாசி குறையணும்லங்க. விலைவாசி குறைஞ்சா தானே மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். விலைவாசி குறைய மாட்டுக்கு, வேலை வாய்ப்புகள் கிடைக்க மாட்டுக்கு. இப்போ புதுசாக பல விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமைச்சர் ஆதவர்ச்சனா அவங்க சொந்தக்காரவங்கள்லாம் என்னமோ கடத்தல் பண்ணுறதாகவும் அதில் நிறையா விஷயங்களை பண்ணுறதாகவும் அடிக்கடி நியூஸில் பார்க்குறோம். அந்த கடத்தல் பண்ணுறவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? ஆமாம், நல்லா தெரியுது கடத்தல் பண்ணுறாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஏற்கனவே அவங்க மேலே நிறையா கேஸ் இருக்கு போல். இப்போ தான் நாங்கள் அதை பார்க்குறோம். அதனால் அவங்கள வந்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க விஜய் சார். நேர்மையான ஆட்சியை நடத்துகிறாருந்தா சில எச்சுக்களும் பேச்சுக்களும் விமர்சனங்கள் வாங்கிட்டாங்கன்னு யாராக இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணால் தான் அந்த அரசுக்கு பேர் கிடைக்கும். அதனால் நிறையா தவறுகள் நடக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் உங்களுடைய அமைச்சரவைகளில் உங்களுடைய வேட்பாளர்கள் தான் பண்ணுற மாதிரி தெரியுது. அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணுங்கள். அரெஸ்ட் பண்ணி மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்ய. பல வாக்குறுதிகளை கொடுத்திய மின்சாரம், அந்த சிங்கப்பெண் திட்டம், நான் அந்த நம்ம தாடிக்கு தங்கம், சிலிண்ட்ரு, பல வாக்குறுதிகளை கொடுத்திய ஒன்று ஒன்றா நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிய. சரி, நிறைவேற்றுங்க. வாய் புளிச்சு மாங்காய் இணைச்சுன்னு ஓட்டை போட்டுக்கிட்டு மயிலே ஏற ஓடுன்னு கிடக்காங்க. என் பார்வைக்கு நான் பொதுவாக சொன்னேன்னா, எந்த அரசியல் கட்சியும் தேவையில்லை. மக்களாட்சியாக விட்டுரும். அவள் தான் எல்லா அரசியல் கட்சியிலுமே தப்பாக தான் என்கிற மாதிரி தெரியுது. அதனால் கவர்னர் ஆட்சியாக விட்டால் கூட ஒரு நல்லா இருக்கும் போல, மக்களாட்சியாக. ஆமாம், எதுவுமே சரியாக தெரிய மாட்டேங்குது. அந்த ஆட்சியை குறை சொல்கிறாங்க, இந்த ஆட்சியை குறை சொல்கிறாங்க, அந்த ஆட்சி.
லாஸ்ட்டில் எந்த ஆட்சி வந்தாலும் மொக்கையாக தான் இருக்குது. அதனால் இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்க விஜய் சார் அவர்களே சில விஷயங்களை வேகமாக போர்க்கால எடுங்க. விலைவாசிகளை குறைக்கிறதுக்கு உண்டான வழிவகையை செஞ்ச, இலவசங்களை அதிகமாக சொல்லிட்டிய, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். விலைவாசிகளை குறைங்க. குறிப்பாக டீசல் பெட்ரோல் விலை குறைஞ்சாலே எல்லா விலைவாசியும் குறையும். நம்ம அதை இதை நினைக்கக்கூடாது. முற்றிலுமாக டீசல் பெட்ரோல் இதை குறைச்சிட்டோம்னாவே அடிப்படை தான். இதை குறைச்சிட்டோம்னாவே எல்லா விலைவாசியுமே குறையத்தான் செய்யும். அதனால் ஆளுகின்ற அரசு விலைவாசிகளை குறைக்கிறதுக்கு பாடுபடணும் அப்படின்னு எங்கள் மீனவ சமுதாயத்தை